அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூடிஐ பிஎஸ்சிஏ ஆன்லைன் சர்வீஸில் ஒரு பேன் ஏஜென்ட்டு எப்படி புது பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும். இடையில எதனா ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ புது பேன் கார்டு அப்ளிகேஷன் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமருடைய ஆதார் கார்டில் பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் கரெக்டாக இருக்குதா ஒரு முறை செக் பண்ணிங்க. சேம் அதே மெத்தடில் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு அடிஷ்னலாக ஒரு ப்ரூஃப் வேணும். அதாவது என்னென்ன ப்ரூஃப் அவங்க கொடுக்கலாம் அப்படின்னாக்கா, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, ரேஷன் கார்டில் குடும்ப தலைவராக இருக்கலாம், அந்த ப்ரூஃப் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கலான்ட்டு ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டு பார்த்துங்க. இப்போ இந்த கஸ்டமருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேனாக்கா, ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு ஏபிஹெச் கார்டு, மருத்துவ கார்டு, அதாவது நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் ஒரு கார்டு, அவங்களுக்கு ஆதார் கார்டு வச்சு, ஆதார் கார்டுகளில் இருக்கிற மாதிரியே பேர், டேட் ஆஃப் பர்த் வச்சு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு நம்ம வாங்கியிருக்கேன், ஏபிஹெச் கார்டு. அந்த கார்டு, ஆதார் கார்டு, கஸ்டமருடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வச்சு தான் நம்ம பேன் அப்ளிகேஷன் போட போகிறோம். அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸோ யூசர் ஐடி, பாஸ்வேர்டு என்கிட்ட இருக்குது. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த பிஎஸ்சிஐ லாகினுடைய ஐடி வேணும்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்டில் கொடுக்குறேன், தேவைன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. யூடிஐயில் எல்லா விதமான பேன் கார்டு அப்ளிகேஷன் போடலாம். நியூ பேன் கார்டு, கரெக்ஷன் பேன் கார்டு, மகளிர் குழு பேன் கார்டு, ட்ரஸ்ட் பேன் கார்டு, இது போல் நிறைய விதமான பேன் கார்டு அப்ளிகேஷன் போடலாம். அது ஏஜென்ட் ஐடி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க கொடுத்துட்ருக்கோம், தேவைன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க. இப்போ நம்ம யூசர் ஐடி அந்த பாஸ்வேர்டை போட்டு ஆல்ரெடி நான் வச்சுட்ருக்கேன். இப்போது கேப்சாவை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். கேப்சா என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தோடனே எந்த பேன் ஏஜென்ட் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரோ பேன் ஏஜென்ட்டாக, அவருடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வச்சு உள்ளே போய்க்கலாம். என்டர் பண்ணி ஓடிபி போட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே இந்த ரெட் கலரில் அவைலபிள் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 114 ரூபா இருக்குது. ஸோ எனக்கு 107 ரூபா தான் தேவைப்படுது. அப்படியே நம்ம பேன் கார்டு அப்ளிகேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். கூப்பன் இல்லைன்னா நம்மளுடைய ஹாப்பி சொல்யூஷன் .in வெப்சைட்டில் போய்ட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணோம். நியூ பேன் கார்டு, அதாவது அக்னாலஜ்மெண்ட் சென்டர் இருக்கும், அதுக்கப்புறம் நியூ பேன் கார்டு இருக்கும், அதுக்கப்புறம் அது கீழே பேன் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் அப்ளிகேஷன் ஃபார் பேன் அலாட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ண உடனே இவங்களுக்கு நம்ம ஃபிசிக்கல் மோடில் தான் போட போகிறோம். ஃபிசிக்கல் மோடை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் இருக்கும், அதில் இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ராயான்னு கேட்காங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேன் கார்டு மோடு போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் கார்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கலாம். சப்மிட் கொடுத்தவுடனே அவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும், டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பரு, அது ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்த உடனே ஸோ இங்கே ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் அண்டு லாஸ்ட் நேம் கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆதாரில் அவங்களுக்கு ஆர் சந்திரா அப்படின்னு இருக்குது. சந்திரா அப்படின்றது தான் அது அவங்களுக்கு பேர். அந்த பேர் தான் லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். அதாவது யாருக்கு நம்ம பேன் கார்டு அப்ளிகேஷன் போடுறோமோ அந்த அப்ளிகேஷனுடைய பேர் தான் லாஸ்ட் நேமில் கொடுக்கணும். அவங்களுக்கு இனிஷியல் வந்தாலும் சரி, முன்னாடி இனிஷியல் வந்தாலும், இல்லை பின்னாடி இனிஷியல் வந்தாலோ, இல்லை அப்பா பேர் கூட வந்தாலோ, என்ன ஒரு இது இருந்தாலும் அது ஃபஸ்ட் நேமு அண்ட் மிடில் நேமில் தான் பிரித்து கொடுக்கணும். இப்போ இந்த அம்மாவுக்கு சந்திரான்றதுனால சந்திரான்ற பேரை லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆர் இனிஷியல் இருக்குது, ஆருக்கு என்ன மீனிங்கோ அந்த மீனிங்கை நான் கொடுத்துக்கிறேன். வெறும் இனிஷியல் மட்டும் சிங்கிளாக இருந்தால் அந்த இனிஷியல் மட்டும் அங்கே கொடுக்கக்கூடாது, அந்த இனிஷியலுக்கு உண்டான ஃபுல் மீனிங் நம்ம கொடுக்கணும். ஸோ எந்தெந்த நேமுக்கு எப்படியெல்லாம் நம்ம லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்றவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் இருக்கும், ஜெண்டரில் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக அவங்க ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதே மாதிரி பார்த்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷனுக்கு கேட்குது. அந்த அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக நம்ம கொடுத்து ஆகணும். இது ஏற்கனவே பழைய மெத்தடில் இல்லாமல் இருந்தது. இப்போ இந்த புது மெத்தடில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அட்ரஸ் ஆஃப் த கம்யூனிகேஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெசிடென்சி ஸ்டேட்டஸ் கொடுக்கணும், அதுவும் ரெசிடென்சி கொடுத்துக்கணும். ஸோ அவங்ககிட்ட பாஸ்போர்ட் நம்பரு, ஆல்ரெடி அவங்க டேக்ஸ் பே பண்ணுற ஆளாக இருந்தால் அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரு, இங்கே டேக்ஸ் பே பண்ணுற அந்த நம்பர் இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அது விட்டுடலாம். அதுக்கப்புறம் ரெசிடென்சி ஸ்டேட் இருக்கும், அது தமிழ்நாடு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஸ்டேட் இருக்கும், அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸுடைய ஆக்டிவேஷன் ஸ்டேட் இருக்கும், அதுவும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கீழே அவங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். அவங்களுடைய ஆதார் நம்பரு கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே ஆஸ்பர் ஆதார்னு இருக்கும் நேமு, அது கிளிக் பண்ணால் மறுபடியும் ஆதார் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும், என்டர் பண்ணிக்கலாம்.
என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அவங்கள ஆதாரில் எப்படி பேர் இருக்குதோ அதே மாதிரி சேமான பேர் இங்கே கொடுத்துக்கலாம். சேமாக ஆதாரில் இருக்கக்கூடிய பேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்த உடனே ஐடென்டி ப்ரூஃப் ஆதார் அதுவே வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சப்மிட்டட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அதுக்கும் நம்ம ஆதாரே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு கம்பல்சரி வேறு ஒரு ப்ரூஃப் தான் கொடுக்கணும், ஆதார் கொடுக்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கார்டு ஆர் எக்ஸ் சர்வீஸ்மேன் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் ஸ்கீம் ஃபோட்டோ ஐடி கார்டு இருக்கும். இதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். எனக்கா நம்ம வைக்க போகிறது ஏபிஹெச்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு தான். அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்துக்கலாம். மேக் பேமெண்ட் கொடுத்தோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை படிச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் காட்டும், அதுக்கு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணிட்ட பிறகு மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தோன்னே இது முக்கியமான இடம். இதில் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பரை இமெயில் ஐடியும் எக்காரணத்துக்கும் கொடுக்காம மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி தான் ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அவங்களுக்கு 3 நாளில் அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு பேன் நம்பர் அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக வரும். இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேன் கார்டு வந்துடும். அதனால் ஒரு சில ரீட்டெயிலர்ஸ் வந்து இந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கொடுக்காம மறந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் ஆகிடுது. நிறைய பேர் பெண்டிங் பண்ணிட்டு நம்மக்கிட்ட எப்படி வந்து அது சரி பண்ணணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அது சரி பண்ணி கொடுக்குறது ரொம்ப நேரம் எடுத்துக்குது, ரொம்ப அதுக்கு மெயில் போட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுறதா இருக்குது. அதனால் இந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி வந்து கம்பல்சரி அந்த கஸ்டமருக்கு கொடுக்குங்க. உங்களது ஏஜென்ட்டுக்கு கொடுக்காதீங்க, கஸ்டமருக்கு கொடுத்துருங்க. ஸோ கஸ்டமருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் த பேரண்ட் இருக்கும், அதை நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு செலக்ட் பேரண்ட் ஆஃப் நேம் ஆஃப் த கார்டுன்னு இருக்கும். அதில் அப்பா பேர் வந்து பிரிண்ட் ஆகிட்டு வரணுமா இல்லை அம்மா பேர் பிரிண்ட் ஆகிட்டு வருமானு கேட்குது. இது ஃபாதர் நேமே கொடுத்துக்கலாம். ஃபாதர் நேம் கொடுத்துட்டு அவங்களுடைய ஃபாதர் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாதர் நேமு அண்ட் மதர் நேம் என்ட்ரு பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோன்னே அவங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இந்த ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து ப்ராப்பராக என்டர் பண்ணிவிடுங்க கிளியராக. உங்களுடைய ஆதார் அட்ரஸு ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணி முடித்த பிறகு கீழே சோர்ஸ் ஆஃப் த இன்கம்னு இருக்கும், அதில் நோ இன்கம் கொடுத்துக்கலாம். நோ இன்கம் செலக்டட் தென் ரீசெட் ஆல் த ஷோஸ் இன்கம் அப்படிங்கிறது அது ஓகே கொடுத்துக்கலாம். ஓகே கொடுத்து அட்ரஸ் ஆஃப் த ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோடனே அவங்களுடைய ஆதார் கார்டு பேஸ் பண்ணி ஏஓ கோடு அதிலே வந்துடும், அது ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணவருக்கு இங்கே வந்து ரெஃபரன்சிட்டிவ் அட்ரஸ் வந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை. எதுவுமே கொடுக்காம கீழே கடைசியாக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ரெஃபரன்சிட்டிவ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது கீழே ஐ டூ ஹாவ் ஹியர் பை டிக்ளேர் தட் வெதர் வேர் ஸ்டேட்டஸ் அது வந்து இருக்கும். அதை செலக்ட் கெப்பாசிட்டியில் செல்ஃப் கொடுத்துக்கலாம். செல்ஃப் கொடுத்தோடனே ஸோ அவங்களுடைய ஆதாரில் இருக்கிற மாதிரி பேர் நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேன் கார்டு அப்ளிகேஷன் போகிறோமோ அந்த அப்ளிகேஷனுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தோடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டும். ஸோ டாக்குமெண்ட் அப்லோடடு என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு முறை பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். அந்த அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் எடுத்துக்கலாம், கஸ்டமருக்கு ஒரு காப்பி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை கலர் இருக்கிற டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோடனே அந்த அப்ளிகேஷனும் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுவும் நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம 2 பேஜ் இருக்கும், 2 பேஜும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் 2 பக்கமும் ஃபோட்டோ ஒட்டி இதில் சிக்னேச்சர் வாங்கணும். அதில் சிக்னேச்சர் வாங்கிட்டு அது கூட அடிஷ்னலாக நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்டை வச்சு ஸ்கேன் பண்ணுறோம் அதெல்லாம் ஒரு முறை பார்த்துட்டு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அந்த கஸ்டமர்கிட்ட அப்ளிகேஷன் வந்து 2 ஃபோட்டோ ஒட்டி அதில் சிக்னேச்சர் வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் 2 ஃபோட்டோ ஒட்டியிருக்கணும். 2 ஃபோட்டோ ஒட்டிட்டு அதில் வந்து 2வது பேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா கையெழுத்து ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள். 2வது பேஜில் இது பாருங்கள் சந்திரா அப்படின்ட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏபிஹெச் நேஷ்னல் ஹெல்த் ஆத்தரைஸ்டு கார்டுன்ட்டு, ஸோ அந்த கார்டை நான் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4மே வந்து அதாவது அப்ளிகேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு, இது எல்லாமே ஒரே பிடிஎஃபாக நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு
இப்போ இந்த பேன் அப்ளிகேஷன் போட்டோம் இல்லையா, இந்த அப்ளிகேஷன் போட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ண உடனே என்னுடைய இந்த ரெட் கலரில் பாருங்கள் பேலன்ஸ் மைனஸ் ஆகிடுச்சு, 107 ரூபா மைனஸ் ஆகிட்டு. ஸோ எனக்கு வெறும் 7 ரூபா தான் பேலன்ஸ் காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நியூ பேனில் கீழே வந்து டாக்குமெண்ட்னு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்டு கீழே அப்லோடு டாக்குமெண்ட்னு இருக்கும். அது டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு அந்த பேர் போட்டு காட்டுது. ஸோ 2 மெத்தடு காட்டுது. ஒன்று அப்லோடு டாக்குமெண்ட் ஓல்டு மெத்தடு, இன்னொன்று அப்லோடு கிராப் ஃபைல் டாக்குமெண்ட் நியூ மெத்தடு. ஸோ ஓல்டு மெத்தடுக்கும் நியூ மெத்தடுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன். ஓல்டு மெத்தட் அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணினா அப்ளிகேஷன் ஃபார்ம் தனியாக நம்ம அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அப்ளிகேஷன் ஃபார்ம், அது தனியாக அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் பிக்சர் சிக்னேச்சர் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணணும். ஆனால் இந்த நியூ மெத்தட் பிரகாரம் வந்து அப்லோடர் கிராப் அண்ட் அப்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினோம்னாக்கா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து உள்ளவே கொண்டு வந்துடலாம். நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற அப்ளிகேஷனை இந்த சூஸ் ஃபைலை சூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் கொண்டு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபைலை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு அப்லோடு பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். அந்த அப்லோட் ஃபைலை நம்ம கிளிக் பண்ணலாம். நம்ம அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ண உடனே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு, அந்த ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய அந்த மருத்துவ கார்டு, இந்த 4மே வந்து 4 பேஜாக வந்து இந்த இடத்துல காட்டும். இது 1 நிமிஷம் 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். ஆனால் 4 பேஜும் ஸ்கேன் பண்ணி உள்ளார அது கொண்டு வந்துடும். ஸோ 4 பேஜஸ் கொண்டு வந்துடும். கொண்டு வந்த பிறகு நம்ம ஃபஸ்ட்டு பேஜில் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு பேஜை நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு பேஜ் கீழே வந்துடும். கீழே வந்த பிறகு நம்மளுக்கு ஒரு கிராப்பிங் டூல் ப்ளஸ் போட்ட மாதிரி சிம்பிள் காட்டும். அந்த சிம்பிள் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ வந்து நம்ம கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு கீழே வந்து கிராப் இமேஜ் இருக்கும். அது கிராப் இமேஜ் நம்ம கிளிக் பண்ண உடனே அவங்க ஃபோட்டோ மட்டும் தனியாக அது கலந்து அதுலேருந்து வந்துடும். வந்த பிறகு அந்த ஃபோட்டோவை அப்படியே இழுத்து கீழே இருக்கிற பாக்ஸில் விடணும். விட்ட பிறகு அவங்க 2வது பேஜில் நம்ம அப்ளிகேஷனில் சைன் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த சைனில் அவங்க சைன் போட்டிருக்கதோ அதே மாதிரி அந்த கிராப் டூல் ஒன்று கிடைக்கும். அந்த கிராப் டூலில் நம்ம கிராப் டூல் பயன்படுத்தி கிராப் இமேஜின்னு கொடுத்தோம்னாக்கா அந்த சிக்னேச்சரும் இந்த இடத்துல வந்துடும். அந்த சிக்னேச்சரும் அப்படியே அழகாக இங்கே கீழே இழுத்து விட்டோம்னாக்கா அந்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அவங்களுக்கு வந்து கிராப் ஆகி அதில் வந்துடும். அதுக்கப்புறம் அப்லோட் பிக்சர் அண்ட் சிக்னேச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே வெல்டன் டாக்குமெண்ட் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் அப்ளிகேஷன் நம்பர்னு போட்டு அவங்களுடைய கூப்பன் நம்பர் போட்டு கீழே அவங்க பேர் வந்துடும். ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து கிராப் டூல் வழியாக வந்து நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணோம். பழைய மெத்தட்லேயும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஸோ நியூ மெத்தட்லேயும் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணினா ஒரு 3லேருந்து 7 நாளுக்குள்ளே நம்ம கொடுத்த அந்த இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு பேன் கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வீட்டுக்கே 15 நாள்லேருந்து 30 நாள்லேருந்து அந்த பிளாஸ்டிக் கார்டு ஒரிஜினல் கார்டு வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு எதனா சந்தேகங்கள் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.